தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று 1 யோவான் 1:5 நாம் படிக்கலாம். இந்த பகுதியினை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த காணொளி விளக்கத்தொடர் பட்டியலில் 7வது காணொளியாக சேர்க்கப்பட்டுள்ளது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை என்று 1 யோவான் 1:5 நாம் படிக்கலாம். அப்படி என்றால் தேவன் ஒரு சூரியனை போன்று சொல்லர்த்தமான ஒளியை தருவாரா என்ற கேள்வி எழுகின்றது. மேலும் தேவன் ஆவியாய் இருக்கின்றார் என்று யோவான் 4:24 குறிப்பிடுகின்றார். ஆகையினால்தான் இந்த பகுதியை எவ்வாறு புரிந்து கொள்வது என்ற கேள்வி எழுகின்றது. நாம் இருளான பகுதியிலே காணப்படுகின்ற பொழுது அங்கே ஒரு வெளிச்சம் ஏற்படுகின்ற வேளையிலே அது நமக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அதை போன்று நம்மை சுற்றி என்னென்னவைகள் காணப்படுகின்றது என்பதை புரிந்து கொள்வதற்கும் நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். அதை போன்று நாம் கடந்து செல்கின்ற வேளையிலே நம்முடைய பாதையை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக காணப்படும். ஆகையினால் உடல் ரீதியாக ஒரு ஒளி பயத்திலிருந்தும் நாம் தேடுகின்றவற்றை கண்டடைவதற்கும் ஆபத்துகளை உணர்ந்து கொள்ளவும் தடுமாறுதல், விழுதல் மற்றும் மோதுதல் போன்றவை நிகழாதவாறு நாம் பயணிப்பதற்கும் இந்த ஒளி உதவியாக காணப்படும். இந்த ஒளி மற்றும் இருளை குறித்து வேதத்திலே பிரசங்கி 11:7 வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே என்றும், ஏசாயா 45:7 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே என்றும், யோபு 12:25 அவர்கள் வெளிச்சமற்ற இருளிலே தடவி திரிகிறார்கள் என்றும், யோவான் 11:9 மற்றும் 10 ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான், ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகையினால் ஒளி நமக்கு உடல் ரீதியாக நல்வாழ்விற்கும் பொருட்களை கண்டறிவதற்கும் தடுமாற்றம் இல்லாமல் வழி செல்வதற்கும் பாதுகாப்பான ஜீவனம் பண்ணுவதற்கு உதவியாக காணப்படுகின்றது. அதை போன்று தேவன் ஒளியாய் இருக்கின்றார் என்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மன ரீதியாக பயங்கள், ஆபத்துக்கள், தடுமாற்றங்கள், விழுதல், மோதுதல் போன்றவற்றிற்கு விலகி நீடித்த நாளை மகிழ்ச்சியான ஜீவனம் பண்ணுவதற்கு உதவியாக காணப்படுகின்றது. எப்படியெனில் தேவனுடைய நீதி, நியாயம், அன்பு, உண்மை போன்றவை நமக்கு ஒளியாக காணப்படுகின்றது. அவைகள் அநீதி, அநியாயம், பகை, பொய் ஆகிய இருளிலிருந்து நம்மை பாதுகாக்க, வழிநடக்க உதவுகின்றது. வேதத்திலே நீதியை வெளிச்சத்திற்கும் நியாயத்தை பட்ட பகலினுடைய வெளிச்சத்திற்கும் ஓமையாக கூறப்பட்டிருப்பதை சங்கீதம் 37:6 நாம் படிக்கலாம். ஆகையினால் தேவன் ஒளியாய் இருக்கின்றார் என்பது உருவகமாக இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. மேலும் சங்கீதக்காரன் உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறேன் என்று சங்கீதம் 36:9 குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் எவ்வாறு நாம் அவருடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண முடியும்? தேவன் மக்களோடு ஏற்படுத்தின தொடர்புகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அவைகள் வேதம் முழுவதும் காணப்படுகின்றது. முதலாவதாக அவருடைய நீதியாகிய ஒளியை குறித்து நாம் பார்க்கலாம். நீதி என்கிறது ஒருவர் நேர்மையாக நடந்து கொள்வது. தேவன் நீதியாக நடந்து கொண்டதை உதாரணங்களின் மூலமாக நாம் பார்க்கலாம். முதல் உதாரணமாக தேவன் ஆதாமுடன் ஏற்படுத்திய தொடர்பின் மூலமாக நாம் பார்க்கலாம். அதிலே தேவன் ஆதாமிடம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதை மீறி ஆதாம் அந்த கனியை புசித்து விட்டார். ஆகையினால் அவர் ஐயையோ, நம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் நம்முடைய பிரமாணத்தை மீறிவிட்டான் என்று தேவன் தன்னுடைய சட்டத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக
அதை நிலைநாட்டி நீதியுள்ளவராக காணப்பட்டார். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். அதிலே தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஊர் என்கிற தேசத்திலிருந்து அழைத்து கானான் தேசத்திலே குடியேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன்படி அதை அவர் நிறைவேற்றுகின்றார். அதை பின்னாட்களிலே வாழ்ந்த நெகேமியா குறிப்பிடுகின்ற வேளையிலே, உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர், நீர் நீதி உள்ளவர் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் இங்கேயும் அவர் நீதி உள்ளவராக காணப்படுகின்றார். அடுத்ததாக நியாயம். நியாயம் என்கிற பொழுது நேர்மையானவற்றை மற்றவர்களுக்கு செய்வது. உதாரணமாக ஆதாமினுடைய விடயத்தை குறித்தே பார்க்கலாம். இப்பொழுது ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறி கனியை புசித்து விட்டார். ஆகையினால் தேவனுடைய தீர்ப்பு, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று, அதாவது மரணமடைவாய் என்று நியாயம் செய்கின்றார். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். அதிலே இஸ்ரவேல் ஜனங்களிடம் சீனாய் மலை அடிவாரத்தில் வைத்து உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார். என்னுடைய பிரமாணத்தின்படி நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு வேண்டிய சகலத்தையும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதற்கு அந்த ஜனங்களும் சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அந்த பிரமாணத்திற்கு விரோதமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் எதிர்த்து நடந்தால் ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் தேசம் பாழாய் கிடக்கும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதே வண்ணமாக அவர்கள் செய்த பொழுது அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தீர் என்று நெகேமியா குறிப்பிடுகின்றார். இவ்வாறு தேவன் தன்னுடைய பிரமாணத்துக்கு மீறி நடந்ததற்கு ஏற்ற நியாயத்தை நிறைவேற்றியதை நாம் கவனிக்கலாம். அடுத்ததாக அன்பு. அன்பு என்கிற பொழுது மற்றவர் மேல் உள்ள பற்று மற்றும் பாசமாகும். உதாரணமாக ஆதாமினுடைய உதாரணத்தையே எடுத்துக்கொள்ளலாம். ஆதாம் கீழ்ப்படியவில்லை, அதற்கான நியாயத்தை நிறைவேற்றிவிட்டார். ஆனால் அதே சந்ததியை மீட்டெடுப்பதற்காக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவர் இந்த உலகத்திலே தன்னுடைய அன்பை நிலைநாட்டுகின்றார். அடுத்த உதாரணத்தை பார்க்கலாம். அதிலே மீண்டுமாக அதே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாத பொழுது அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் என்று குறிப்பிடுகின்றார். இந்த இரக்கத்தின் நிமித்தமாகத்தான் அவர்கள் சிதறடிக்கப்பட்டாலும் 70 வருடங்களுக்கு பின்னர் மீண்டுமாக அந்த ஜனங்களை எருசலேமிலே கூட்டி சேர்க்கின்றார். அவ்வாறு சேர்த்த பொழுது இந்த நெகேமியா இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகின்றார். இவ்வாறு அவருடைய அன்பை நிலைநாட்டுவதை நாம் இங்கே கவனிக்கலாம். அடுத்ததாக உண்மை. உண்மை என்கிற பொழுது ஒன்று உண்மையாகவே உண்மையாக இருக்க வேண்டும். முதல் எடுத்துக்காட்டாக மீண்டுமாக ஆதாமுடைய உதாரணத்தை நாம் பார்க்கலாம். ஆதாமினிடம் உண்மையை கூறினார், நீ அதை புசித்தால் சாகவே சாவாய் என்று. ஆனால் சாத்தான் ஏவாளிடம் கூறினான், நீங்கள் நிச்சயமாக சாவதில்லை, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு நீங்கள் தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று. ஆனால் இறுதியில் என்ன நடந்தது? தேவன் கூறியது உண்மையானது. ஆதாம் மரணம் அடைந்தார். இவ்வாறு தேவன் தம்முடைய உண்மையை நிலைநாட்டுகின்றார். அடுத்ததாக மீண்டுமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய உதாரணத்தை நாம் பார்க்கலாம். அதிலே 10 கோத்திரத்தார் அசீரிய ராஜாவினிடத்திலே சிறையாக போனார்கள். அதன் பின்னர் யூதா ஜனங்கள் மாத்திரம் தேசத்திலே காணப்பட்டார்கள். அந்த ஜனங்களிடமும் நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்றால் உங்களுக்கும் கடினமான நாட்களும் ஆபத்துகளும் சிறையிருப்பும் வரும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவ்வாறே அவைகள் நிகழ்ந்தது. அவர்கள் சிறையிருப்புக்குள் சென்றார்கள். 70 வருடம் முடிந்து மீண்டுமாக தேசத்திலே திரும்பினார்கள். அதற்கு பின்னர் வந்த நெகேமியா குறிப்பிடுகின்றார், உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எங்களுக்கு நேரிட பண்ணின எல்லாவற்றிலும் நீர் நீதி உள்ளவர், நீர் உண்மையாய் நடப்பித்தீரே என்று தேவனுடைய உண்மையை குறித்து குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இதிலேயும் தேவன் தன்னுடைய உண்மையை நிலைநாட்டி இருக்கின்றார். இப்படியாக தேவன் தன்னுடைய நீதி, நியாயம், அன்பு, உண்மை ஆகிய ஒளியை
மக்களுடன் தொடர்பு கொள்வதின் மூலமாக காண்பித்திருக்கின்றார். இந்த ஒளியின்படி நடவாமல் அநீதி, அநியாயம், பகை, பொய் ஆகிய இருளிலே இருந்தால் என்ன நிகழும் என்பதையும் காண்பித்திருக்கின்றார். மேலும் தேவன் தன்னை குறித்து குறிப்பிடுகின்ற வேளையிலே கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றவாளியாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும் என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இவை எல்லாவற்றிலுமிருந்து நாம் கவனிக்கின்ற வேளையிலே தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்கிற பொழுது தேவன் நீதியாயும் நியாயமாயும் அன்பாயும் உண்மையுமாய் இருக்கின்றார் என்றும், அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதியும் அநியாயமும் பகையும் பொய்யும் காணப்படவில்லை என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம் என்றால், தேவன் தம்முடைய ஒளியை இந்த பூமியிலே பிரகாசித்திருக்கின்றார். அவைகள் வேதம் முழுவதும் காணப்படுகின்றது. அவற்றை பார்க்கின்ற நாமும் இருளிலே தடுமாறாமல் அவருடைய ஒளியிலே நடப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை என்று குறிப்பிடுகின்றார். அப்படியென்றால் புதிய வானம் மற்றும் புதிய பூமியிலே சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்கள் இல்லாமல் போகுமா? இதற்கான பதிலை அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம்.